வெல்கம் டு தாளிக்கும் ஓசை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு நமக்கு 100 கிராம் அளவுக்கு ப்ரான் தேவைப்படுது. இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரான்ல நம்ம கொஞ்சம் மசாலாவை போட்டு பெரட்டி எடுத்துக்க போறோம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வீட்டிலே அரைச்ச ஹோம்மேட் கரம் மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். அடுத்து 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். இது வெந்துட்டு இருக்க அந்த நேரத்திலேயே 2 முட்டையை நம்ம ஒரு சின்ன கடாயில் பொத்து ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு முட்டை பொரியலுக்கு பண்ணுறது மாதிரி பெரிய பெரிய பீஸாக வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா அப்படி சின்ன சின்ன பீசஸாக உதுத்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஸ்கிராம்பிள்டு எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்மதி அரிசியும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டுட்டு இதை வடிகட்டியில் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி உதிர நமக்கு சாதம் வடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரைட் ரைஸை ஒரு இரும்பு கடாயில் தான் சேர்ப்போம். அந்த இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ப்ரான் மசாலாவையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான் நமக்கு டக்குன்னு வெந்துடும். 1 நிமிஷம் போதும் அது வேகிறதுக்கு. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நீங்கள் 1 நிமிஷத்துலேயே எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஹோம்மேட் கரம் மசாலாவும் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ப்ரானை ஃப்ரை பண்ண இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸும் செஞ்சிடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நீளமாக நறுக்குன வெங்காயம் ஒன்றையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நறுக்குன குடமிளகாயையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதோட நீளமாக நறுக்குன நம்ம முட்டைக்கோசையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட்டும் சோயா சாஸும் விட்டுக்கோங்க. ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் இதை சேர்க்குறேன். பிடிக்காதவங்க இதை விட்டுறலாம். இதில் நம்ம வினிகர் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோன்றதுனால. இப்போது வேக வச்ச சாதத்தையும் போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுறலாம். சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது இரும்பு கடாயின்றதுனால நமக்கு அடி பிடிக்காது. அதே சமயத்தில் நமக்கு சாதமும் உடையாமல் சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா குழையாமல் சாதத்தை வேக வைக்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ண ப்ரானையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரை பண்ண ப்ரானை சேர்த்தோன்னே ஃப்ரைட் ரைஸ் கமகம வாசனையோட சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்கிராம்பிள்டு எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டே போக வேணாங்க.
இந்த அளவுக்கு கமகம வாசனையோடையும் டேஸ்டோடையும் இருக்கும் இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டே வேற லெவல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.